கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:8. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். ஒரு மனிதன் ஞானத்தை நாடுகிறான் என்றால் அது அவன் தனது ஆத்துமாவை, அதாவது உள் மனிதனை நேசிக்கிறான் என்பதை காட்டுகிறது. ஞானம் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்த உதவுகிறது, தவறுகளை தவிர்க்க உதவுகிறது. தன்னை பற்றிய அக்கறையும் நீடித்த நல்வாழ்வை விரும்புவதும் அவனுக்கு ஞானம் தேவை என்பதை உணர செய்கிறது. இதனால் ஞானத்தை நாடுவது என்பது தன்னை நேசிக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். புத்தி என்பது உணர்ச்சி ஓட்டத்திற்கு அடிமையாவதற்கு பதிலாக ஞானத்தோடு சிந்திக்க வைக்கும் திறன். புத்தியை காக்கிறவன், அதாவது அதை வளர்த்து காத்து கொள்ளுகிறவன், வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்கிறவன். அவனுடைய செயல்கள் சீரானவை, ஞானமிக்கவை ஆக இருப்பதால் அவர் வாழ்வில் நன்மைகளை பெறுவான். அதாவது மன அமைதி, வெற்றி, மகிழ்ச்சி, தேவனின் ஆசீர்வாதம் போன்றவை. ஞானத்தையும் புத்தியையும் நாடும் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் ஆசீர்வாதங்களை பற்றி வேதத்தில் மிக அழகாக கூறப்பட்டுள்ளது. அவற்றை குறித்தும் சற்று நேரம் தியானிப்போம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று நீதிமொழிகள் 3:13 வாசிக்கிறோம். இங்கு ஞானம் ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் சொத்து என கூறப்படுகிறது. ஞானமும் புத்தியும் வாழ்க்கைக்கு பாதுகாப்பையும் அமைதியையும் கொடுக்கும். அவை இருக்கும்போது ஒருவன் ஆவிக்குரிய வெற்றியும் பொருளாதார பாக்கியமும் பெறுகிறான். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்று சாலமோன் ஞானி கூறுவதை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களில் வாசிக்கிறோம். இங்கே ஞானத்திற்கும் புத்திக்கும் உயர்ந்த மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஞானத்தை நாடுவது வாழ்வின் முக்கிய காரியம். அதை விரும்பி தழுவுகிறவர்கள் பெருமையும் மரியாதையும் பெறுகிறார்கள். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று நீதிமொழிகள் 16:16 வாசிக்கிறோம். இந்த வசனம் ஞானத்தின் மதிப்பை உலக செல்வத்துடன் ஒப்பிடுகிறது. நிலையான நற்பண்புகளும் சரியான தீர்மானங்களும் தங்கம் வெள்ளிக்கு மேல். ஞானம் நீடித்த பாக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபு 28:28 வாசிக்கிறோம். இங்கு உண்மையான ஞானமும் புத்தியும் தேவ பயத்துடனும் பாவத்தை விலக்கிவிடும் தூய நடத்தை வழியாகவே பெறப்படும் என்பதை வலியுறுத்துகிறது. இது ஒருவருடைய ஆத்துமாவுக்கு உண்மையான நன்மையை தரும்.
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12:3 வாசிக்கிறோம். ஞானமுள்ளவர்கள் வாழ்நாளில் ஒளியாய் இருப்பதோடு நித்திய வாழ்க்கையிலும் அவர்கள் பிரகாசம் பெறுவார்கள். ஞானம் நம் ஆத்துமாவுக்கேற்றதாகவும் நித்தியத்திற்கான முதலீட்டாகவும் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதானால், ஞானமும் புத்தியும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தும் ஆசீர்வாதங்கள். அவற்றை பெற்றுக்கொள்வதும் காத்து கொள்வதும் ஒருவர் தன்னை நேசிப்பதும் நல் வாழ்க்கையை விரும்புவதும் என்பதற்கான அடையாளம். தெய்வீக ஞானத்தை நாடும் ஒருவர் தன்னை வாழ்விலும் நித்தியத்திலும் காத்து கொள்ளுகிறவர். தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானம் பெறும் ஒருவர் தேவனின் ஆசீர்வாதத்திலும் நடக்கிறான். மொத்தத்தில் ஞானம் மற்றும் புத்தி ஒரு மனிதனின் உள் வாழ்க்கையையும், அதாவது சோல், ஸ்பிரிட் மற்றும் வெளி வாழ்க்கையையும் சிறப்படுத்துகிறது. எனவே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வளர வேண்டும். அவற்றை நாடுபவர் தம்மை நேசிக்கிறவரும் நித்திய நன்மையை நாடுகிறவரும் ஆவார். எனவே அனுதினமும் தேவனுடைய பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து பயபக்தியோடு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவரே பரத்திலிருந்து வரும் ஞானத்தால் நம்மை நிறைத்து புத்தியுடன் செயல்பட கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.